sad. I have seen the pathetic condition of the Nadal people. Is there any other memorable places around? Yes, on the way to Thakalai, there is a holy place. But I don't know its historical background. See, there is a grandma. Shall we ask her? பாட்டி பாட்டி இங்க எல்லாரும் வந்து பார்க்குற ஒரு புனிதரோட இடம் இருக்குன்னு சொல்றாங்களே, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஓ, அதுவா தம்பி? அது தேவசகாயம் பிறந்த இடம்தாச்சே. அந்த இடத்தை பார்க்க வந்தீங்களா? ஆமாம் பாட்டி. ஓ, அதுதான் இந்த இடம். போங்கப்பா, போய் கண்குளிரா அந்த இடங்க பார்த்துப்பா. ஹலோ. நன்றி பாட்டி. சரிங்கப்பா. சாட்சியே தமிழக மாந்தர் போற்றும் நம்பிக்கை சுடரே, எழில்மிகு குமரியின் நட்டாலத்தில் உதித்த அற்புதமே, வடக்கன் குளத்தில் திருமுழுக்கு பெற்று இறையேசுவின் பணி தொடர்ந்தவரே, புலியூர் குறிச்சியில் முட்டிடிச்சு பாறையில் நீர் பெருகச் செய்த அருளூற்றே, கிறிஸ்தவம் காத்திட உளம் துணிந்து ஆரல் வாய்மொழி காற்றாடி மலையில் இன்னுயிர் ஈந்த தியாக திருவே, வேத சாட்சியே எங்கள் தேவசகாயம் பிள்ளையே, திருப்புகழ் பாடிட திரண்டு வந்தோமே, நீர் வாழ்க நீர் வாழ்க நீர் வாழ்க வாழ்க. பாரம்பரிய மதத்தினை புறக்கணித்து விட்டு கிறிஸ்துவ மதத்திற்கு மாறிய நீலகண்டன் அழைத்து வந்துள்ளோம். இங்கே அழைத்து வாருங்கள். தம்புரான் வாழ்க. நீலகண்டா, நீ கிறிஸ்தவ மதத்திற்கு மாறிவிட்டதாக கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆம், உண்மைதான் தம்புரானே. இந்த மார்த்தாண்டவர்மாவின் அரண்மனையில் பணியாற்றும் நீ நான் வணங்கும் தெய்வத்தை வணங்காமல் பிற தெய்வத்தை வணங்குவது தவறாக உனக்கு தெரியலையோ? மகா தம்புரானே, என் மனம் விரும்பிய தெய்வத்தை நான் வணங்குவதில் என்ன தவறு? சரியா தவறா என்பது இப்போது எனக்கு தேவை. நான் வணங்கும் தெய்வத்தை தான் நீயும் வணங்கு. இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்குட்பட்ட அனைவரும் அதைத்தான் செய்யும். தம்புரானே, இவன் நம் மக்கள் அனைவரும் மதம் மாற்ற முயற்சிக்கின்றான். நீலகண்டா, நமது கலாச்சாரம் பண்பாட்டை எல்லாம் நீ மறந்து விட்டாயா? கலாச்சாரம் பண்பாட்டு என்று கூறி மக்களை சிந்திக்க விடாமல் நம் ஆட்சிக்குள் அடைத்து வைத்திருப்பது நியாயமா தம்புரானே? கலாச்சாரம் பண்பாடு என்ற போர்வைக்குள் அடைத்து வைக்காவிடில் என்னை போன்ற மன்னர்கள் எப்படி அரசாள முடியும்? நம் சுயநலத்திற்காக, ஆட்சியின் அதிகாரத்திற்காக மக்களின் மத சுதந்திரத்தை கூட பறிப்பது நியாயமா தம்புரானே? தம்புரானே, நீலகண்டன் தங்களிடமே கேள்வி கணைகளை தொடுக்கின்றான். கிறிஸ்தவத்தில் இணைந்து சிந்திக்க ஆரம்பித்து விட்டார். அதனால் தான் கேள்வி கணைகளை தொடுக்கிறார். நீலகண்டா, நீ கிறிஸ்தவத்தை மறந்து விடு. இல்லையே சிறை வேதனை மட்டுமல்ல, மரண வேதனையும் நீ அனுபவிப்பாய். எத்தகைய துன்பங்கள் எதிர்வந்தாலும் உண்மை கிறிஸ்துவை நான் மறுதலிக்க மாட்டேன். உலக மக்களை மீட்க வந்த பரம்பொருளாம் இயேசு கிறிஸ்துவை என் உள்ளத்தை விட்டு உதற மாட்டேன். தம்புரானே, இவன் தங்கள் வார்த்தைகளை மதிக்காமல் திமிராக பேசுகின்றான். இல்லை தம்புரானே, இல்லை. நான் உங்களுக்கு இந்த நாட்டிற்கு எதிரானவன் அல்ல. நான் உங்களை மதிப்பவன், இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக உழைப்பவன். நீலகண்டா, முடிவாக நீ என்ன சொல்கிறாய்? உண்மை தேவன் இயேசு கிறிஸ்துவையே நான் விசுவசிக்கிறேன். அவர் வழி நடப்பதுதான் என் இறுதி முடிவு. இவனை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யுங்கள், அப்போதுதான் திருந்துவார். உத்தரவு தம்புரானே. அவர் மண்ணில் அவர் உறவாய் அவதரித்த நாளெல்லாம் அவர் தந்த விசுவாச விருதாகோ வீர வழி வாழ்வேற்ற தேவசக
நீலகண்டா, மனம் மாறிவிடு. கிறிஸ்தவத்தை நீ விட்டு விடு. நம் குலதெய்வத்தை நீ வணங்கி விடு. தளபதியாரே, கட்டுக்கதைகளையும் உயிரற்ற பிம்பங்களையும் நான் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நம் தெய்வத்தை நீ நிந்தனை செய்கிறாய், ஆனால் புறதெய்வத்தை நீ வந்தனை செய்கிறாய். மரியாதையாக மனம் மாறிவிடு. கிறிஸ்தவத்தை நீ விட்டு விடு. தளபதியாரே, இல்லாத தெய்வத்தை நான் எப்படி வணங்க முடியும்? உண்மை தெய்வத்தை நான் எப்படி மறக்க முடியும்? என்ன சொல்கிறான் நீலகண்டன்? எவ்வளவு தண்டனைகள் கொடுத்த பிறகும் கரையாத கல்மனம் கொண்டவரே இருக்கிறார். நீலகண்டா, உன் கல்மனதை நல்மனதாக்கிக்கொள். நம் மதத்தை ஏற்றுக்கொள். இத்தகைய காலம் அறியாமை என்னும் இருளில் மூழ்கி இருந்தேன். இப்போதுதான் ஒளி பிறந்தது. அதுதான் கிறிஸ்தவ ஒளி. அதுதான் பரலோக வாழ்வின் வழி. ஆகவே துன்பத்திற்கு அஞ்சி மீண்டும் இருளில் மூழ்க சொல்கிறீர்களா? நீலகண்டா, நீ கிறிஸ்தவத்தை நம்பாது. நம்பிக்கையின் இயக்கம் நான் கிறிஸ்தவம். நான் கிறிஸ்துவை நம்புகிறேன், கிறிஸ்தவத்தை நம்புகிறேன். நம்பிக்கை தான் என் வாழ்வின் தும்பிக்கை. மனம் மாறும் வரை இவனை கடுமையாக சித்திரவதை செய்யுங்கள். உத்தரவு தம்புரானே. நம்பினோர் கெடுவதில்லை என்ற பொன்வாக்குப்படி நம்பினார் ஆண்டவரை நம்பினார். நம்பிக்கை இயக்கமாம் கிறிஸ்தவத்தை நம்பியே இணைந்து முறை சாட்சியானார். கிறிஸ்துவாய் வாழ்ந்திடுவோம். கிறிஸ்துவின் கொள்கைகளை ஏகவத்தில் கொண்டாடுவோம். கிறிஸ்துவின் கொள்கைகளை கிறிஸ்தவத்தில் கொண்டாடுவோம். தளபதியாரே, நீலகண்டன் மனம் மாறிவிட்டானா? சித்திரவதையில் திருந்துவான் என்று நினைத்தேன். ஆனால் அவன் நித்திரையிலும் கர்த்தரை துதிக்கின்றான். இயேசுவையே அன்பு நிறை பாத்திரம் என்கின்றான். இன்னுமே என் உயிர் உடலோடு ஒட்டி இருந்தால் நம் மக்கள் அனைவரையும் கிறிஸ்தவராக மாற்றி விடுவார். உண்மை, முற்றிலும் உண்மை. நீலகண்டா, இறுதியாக சொல்கிறேன், உன் உயிர் வேண்டுமென்றால் மனம் மாறிவிடு. என் கட்டளைக்கு இணங்க மறுத்த இவனை, நம் மத ஆசாரங்களை மதிக்காமல் மதம் மாறிய இவனை துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்குங்கள். உத்தரவு தம்புரானே. உயிர் தருதல் உண்மை அன்பு என்ற இயேசு வாக்குப்படி உயிரளித்தார். உயிர் மறைக்காய் உயிரளித்தார். உயிர் வாழும் இறை மகனாம் இயேசு தேவனை உயிராக இதயமேற்று சாட்சியானார். கிறிஸ்தவராய் வாழும் நாம் மறு கிறிஸ்துவாய் வாழ்ந்திடுவோம். கிறிஸ்துவின் கொள்கைகளை நம் கிறிஸ்தவத்தில் கொண்டாடுவோம். கிறிஸ்துவின் கொள்கைகளை நம் கிறிஸ்தவத்தில் கொண்டாடுவோம்.
என்ன செய்வேன் என்ன செய்வேன்? நீலகண்டனே, நீ விசுவாசிக்கும் இயேசுதான் உண்மையான உயிருள்ள தேவன் என்று நாங்களும் உணர்ந்து கொண்டோம். இருப்பினும் நீ இறந்து விடவில்லை என்றால் தம்புரான் என் தலையை துண்டித்து விடுவார். தயவு கூர்ந்து நீலகண்டனே. இறைவா, நான் உம்மில் வர சித்தமாயிருக்கிறேன். என்னை உம் பாதங்களில் ஏற்றருளும். இயேசுவே,